ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பவிலாக்ஸ். நான் தான் உங்கள் பவித்ரா மீனாட்சி சுந்தரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கருவாட்டு ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு நான் ஒரு பெரிய கருவாடு, நெய்மீன் கருவாடை எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து ரொம்ப பெருசாக இருக்கனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. என்னால் இது நைஃபால் கட் பண்ண முடியல. ஸோ நான் வந்து உள்ள கிச்சன்லேருந்து சிசரை எடுத்துகிட்டு வந்து சிசரை கட் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு பெரிய துண்டாக இருந்தால் அது உங்களுக்கு தக்கன ஒரு 3 துண்டு இல்லை 4 துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு ஒரு தண்ணி எடுத்துட்டு அதில் நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஊற போட்டுருங்க. ஏன்னா கருவாடுனாலே உப்பு அதிகமாக இருக்குங்க. அதனால இந்த ரெசிபிக்கு நம்ம உப்பே சேர்க்க தேவையில்லை. அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை வச்சுட்டு நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கருவாடு துண்டு இருக்குல்லங்க, அதை போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தாங்க சேர்க்கணும். அது வதங்குற அளவு நல்லா வெயிட் பண்ணலாங்க. வதங்குற கேப்பில் நாங்கள் சும்மா இருப்போமா, நானும் எங்கள் அக்கா பொண்ணு சேர்ந்து ஃபன் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோங்க. அதுக்கடுத்து நம்ம ரெசிபிக்குள்ளே வந்துடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க கருவாடு இதில் சேர்த்துடலாங்க. இதில் சேர்த்துட்டு அதை லைட்டாக நசுக்கி விட்டாலே அதை நசுங்கிடுங்க. நசுக்கிட்டு நல்லா வெங்காயத்தோடு கலந்து விடுங்க. இந்த ரெசிபிக்கு நமக்கு உப்பே தேவையில்லைங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பழைய சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டோம் வைங்களேன், யம்மியாக இருக்குங்க. மேக்ஸிமம் எல்லாருக்குமே பிடிச்ச டிஷ்ஷு தாங்க இது. கருவாடே பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்குங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கும் கருவாடு பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சனால நான் அடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. அடுத்து நம்ம குழம்பு மிளகாப்பொடி இருக்குல்லங்க, வீட்டில் அம்மா அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூளுங்க. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டேங்க. உங்கள் காரத்துக்கு தக்கன்னு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் அந்த மசால் வாடை போகிற வரையா நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப சிம்பிளுங்க, இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலைங்க. நல்லா வதக்கி அந்த ஸ்மெல் போகுங்களேங்க, அது வரையா வதக்குங்க. மசால் வடை போனதுக்கப்புறம் நல்லா கை நிறையா தேங்காய் பூவை நல்லா திருவி வச்சுக்கோங்க. திருவிட்டு அதை மேலே தூவிட்டு ஒரு பெரட்டினீங்க வைங்களேன், அவ்வளோதாங்க, சூப்பரான கருவாட்டு ஃப்ரை ரெடிங்க. இதுக்கு பழைய சாதத்துக்கு வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், ஒரு சட்டி சோறு சாப்பிட்லாங்க, அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. பர்சனலாக சொல்ல போனால் எங்கள் டேடிக்கோட ஃபேவரட் ஃபுட்டில் கருவாடு ஒன்றுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பவிலாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ எங்கள் அக்காவோட ரியாக்ஷனை பார்த்துடலாமா? நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்கள் ரியாக்ஷன் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.